வேணாங்க போங்க, போயிட்டு வாங்க. இல்ல ப்ரோ, நான் தான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பேன். அதுக்கு மேல பனியில உட்காந்துருக்க முடியாது. என்னது நான் வேண்டாம் அவளை சொன்னேன். என்னமோ சொல்லு அப்பா, புரியலடா. சொன்னா இருக்காதா பாசா மனது எப்பவும் என்ன சூடா சொன்ன புரியல. மனது எப்பவும் பசங்க இருக்கும். பிளாக்கா தெரியுது. 12 மணி ஆனா அந்த ஃபோன் பிளாக் ஆயிடும். ஐயோ, இன்ன வரைக்கும் அதை நாங்க கவனிக்கலையே. நல்லாதான் இருக்கும். என்ன தெரிகிறது? ஒன்னும் தெரியல ப்ரோ. தங்கச்சி இந்த அடி இன்னும் பலமா அடிங்க. எந்த இந்த அடி இன்னும் பலமா அடிக்குங்க. அனுப்புற கமெண்ட் தான் கட்ட முடியும். சொல்லுங்க. ஒன்ன வேண்டாம் நான் சொல்லுவேன் பாப்பா. அவங்க 2 பேரும் அப்படிதான் அப்பப்ப இப்படி. இவன் எப்பவுமே பிடிச்சா. ஓகேவா? முடிஞ்சிச்சா? முடிச்சுக்கலாமா? 13 பேர் இருக்கிறாங்களே. 2 மணி 12 என்ன வேண்டாம்னு சொன்னீங்களா? பாத்தியா, சோறாகிறதாம காத்தால 8 மணிக்கு எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு கிளம்புனா தான் 9 மணிக்குள்ள நான் கிளம்பிங்க வருவேன். காத்தால சோறாகிறதாம். அக்கா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க நீங்க. நீங்க ஏதாவது ஒரு அக்காவா? ப்ரோ, எனக்கு தூக்கமா வருது. மனது எப்பவும் பாசம். இல்ல புரியல. ஓ, மனது எப்பவும் பாசாக இருக்கணுமா? அது வேணாலும் இப்பதான் உண்மைதான் சொன்னீங்க. தங்கச்சி அப்படி ஆகணும். சொன்னாங்க. கண்ணு தெரியலையா? ஆமாப்பா பாண்டியராஜ் ப்ரோ, தூக்கம் பாருங்க எப்படி கண்ணு சொல்லுங்க. மாத்துக்கட்டுல அடிக்கிறாங்க, எனக்கு அழுக வருது. நான் கோச்சிட்டு போறேன். ஒரு சின்ன உருட்டு கட்டையில செல்லமா தட்டுறது. சின்ன உருட்டு கட்டையில செல்லமா தட்டுறதா? வணக்கம் ப்ரோ. மணிகண்டன் அன்புடன் ஒரு சின்ன வணக்கம். அதிகமா தூக்கமா ப்ரோ? நான் தூக்க மாத்திரையெல்லாம் போட மாட்டேன். ஏன் ப்ரோ? அக்கா, நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. 12 மணிக்கும் பாசப்பட தங்கச்சி, இனிய காலை வணக்கம். ஹாய் அண்ணா அக்கா. ஹாய் ஹாய் ஹாய். காலையில போட்ட பொட்டுங்க. மோகன் விஜய் 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே இருக்குது. காத்தால இருந்து அக்கா சொல்றாங்க பாருங்க. எதுவும் சொல்லலீங்களா? அது எதுவும் சொல்லல. லைக் பண்ணிட்டேன். தேங்க் யூ. லைக் போட்டுட்டேன். ஓகே ப்ரோ. அக்கா அப்படியே ஒரு 2 வீட்ல இருந்தோல சும்மா இருந்தமா சொல்லு. என்ன தெளிவா ஒரு பட வளர்க்க போறீங்களா? எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நான் அங்கிட்டு இங்கிட்டு வண்டியில திரிஞ்சிட்டு இருக்கிறேன். சைடு அடிக்க போறேன், வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போட போறேன். என்ன பண்ணேன் தெரியுமா? கோலப்பொடி எடுத்து வீடியோ பார்த்து யார் ஃபர்ஸ்ட் வேகமா கோலம் போடுவாங்கன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து நடு ஹால்ல உட்காந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. உட்காந்து அது ஒரு வேலை வேண்டாம். அப்ப செஞ்சுட்டு இருந்தோமா இல்லையா? அதான் நம்ம கேள்வி. இப்போ சும்மா இருந்தோமா இல்லையா? சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு அக்கா நீங்க அழகு தேவதையா. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேங்க. இதுக்காக வேணாம் பாப்பா, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஐஸ் வேணா வைப்பாங்க. 2 பேர்ல யாரோ மொக்க போட்டு மேக்கப்பா ப்ரோ. 2 பேருமே மேக்கப் தான் போட்டுக்கிறாங்க. கதையில இல்லை காலை பொழுது. பொழுது விடிஞ்சிருச்சு. 12 மணி ஆயிடுச்சு. அதான் நான் சொல்லிட்டேன், ஐஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஐஸ் வேணா வைப்பாங்க. இந்த பச்சாங்கள ஒருத்தங்க காத்தால இருந்துச்சு சோறு செஞ்சுரு அப்படின்னு. அக்கா சொன்னது நான் அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் தருவீங்களா? தருவீங்க தானே? அதான் சொன்னல, எல்லாத்துக்கும் சொல்றேன் கேட்டுக்கங்க. எங்க லைவ்ல யாருக்காச்சும் ஐஸ் வாங்கி தர அப்படின்ட்டாங்கன்னா ஐஸ் வைப்பவங்கள தவிர வாங்கி தர மாட்டாங்க. நம்பாதீங்க. குழம்பாக இருக்கட்டுமா?